எஜுகேஷனல் சைக்காலஜி ஒருகரு இரட்டையர்கள் மற்றும் இருகரு இரட்டையர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். மரபு சார்ந்த ஆய்வுக்காக ஒருகரு இரட்டையர்கள் மற்றும் இருகரு இரட்டையர்களை பற்றி வினாக்கள் கேட்கப்படுகிறது. அதில் ஒருகரு இரட்டையர் என்பவர் ஒரே ஒரு சினை முட்டையுடன் ஒரு விந்தணு கூடி கருவுறுதல் நிகழ்ந்து கருமுட்டை தோன்றி சில நாட்களுக்கு பிறகு இரண்டாக பிளந்து ஒவ்வொன்றும் தனியான முழுமை கருவாக மாறி இரட்டை குழந்தை பிறக்கின்றன. இவர்கள் ஒரு கரு இரட்டையர்கள். இரு கரு இரட்டையர்கள் என்பவர்கள் பெண்ணின் சினைப்பையிலிருந்து அல்லது அண்டச்சுரப்பிலிருந்து ஒரே சமயத்தில் சினை முட்டைகள் அல்லது அண்டச் செல்கள் வெளிவந்து கருப்பையை அடைகிறது. இந்த சினை முட்டைகள் அண்டச் செல்லை முன்னேறி வரக்கூடிய இரண்டு விந்தணுக்களால் தனித்தனியாக கருவுறுதல் நிகழ்கிறது. முடிவில் கருமுட்டை உருவாகி இரட்டை குழந்தை பிறக்கின்றன. இதுக்கு பேர் இரு கரு இரட்டையர்கள். மாதவிடாய் சுழற்சியின் போது பெண்களின் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு அண்டச்சுரப்பிலிருந்து ஒரு அண்ட செல் மட்டுமே உருவாகும். சில சூழ்நிலை காரணமாக அல்லது ஒரே மாதத்தில் இரண்டு அண்டச்சுரப்பி இருந்து இரண்டு அண்டச்செல்கள் விடுவிக்கப்படும் போது முந்தி வரக்கூடிய இரண்டு விந்து செல்கள் அண்டக்குழலில் கருவுறுதல் நடைபெற்று இரண்டு கருக்கள் கருப்பையில் பதிதல் நடந்து இரண்டு குழந்தைகள் உருவாகும். அந்த குழந்தையை இரு கரு இரட்டையர்கள். பெரும்பாலும் 100% ஒருகரு இரட்டையர்கள் ஒரே பாலினத்தை சார்ந்தவராக இருப்பார். காரணம் என்ன? ஒரே ஒரு அண்டச்செல்லை ஒரு விந்து செல்லால் கருத்தரிக்கப்பட்டு கருமுட்டை தோன்றி அவை சுற்றுச்சூழல் காரணிகளால் இரண்டாக பிரிந்து இரண்டு குழந்தைகள் உருவாகும். இந்த குழந்தையினுடைய பால் தன்மை ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள். எடுத்துக்காட்டாக ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு குழந்தைகளும் ஆண் குழந்தை, பெண் குழந்தையாக இருந்தால் இரண்டு பேரும் பெண் குழந்தையாக இருப்பார்கள். இதுவே இருகரு இரட்டையர்களாக இருந்தால் ஒரே பாலினத்தை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குழந்தை ஆணாகவும் இருக்கலாம், ஒரு குழந்தை பெண்ணாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் இரண்டு குழந்தையும் ஆணாகவோ அல்லது இரண்டு குழந்தையும் பெண்ணாகவோ இருக்கலாம். ஒருகரு இரட்டையர்களில் மரபு முற்றிலும் சமமாக இருக்கும். ஏன்னா விந்து செல்லும் அண்டச்செல்லும் இணைந்து கரு உருவாச்சு. இந்த கரு இரண்டாக பிரியப்படும் போது இரண்டு பேருடைய மரபு சார்ந்த பண்புகள் பெரும்பாலும் ஒத்தே காணப்படும். ஆனால் இருகரு இரட்டையர்கள் மரபு முற்றிலும் ஒன்றாக இருக்காது. எடுத்துக்காட்டால் சிப்ளிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே எவ்வளோ சதவீதம் மரபு ஒத்து காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் இருகரு இரட்டையர்களுக்கும். என்ன ஒன்று, சில ஆண்டுகள் கழித்து பிறப்பதற்கு தவிர்த்து அன்றே ஒரு சில நிமிடங்களில் பிறந்து விடுகிறார்கள். அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சராசரியாக உடன் பிறந்தவர்கள் இடையே இருக்கக்கூடிய மரபு சார்ந்த பண்புகள் என்னவோ அதே தான் இந்த குழந்தைகளுக்கும் காணப்படும். அடுத்ததாக இவர்கள் ஒத்த குணநலன்களோடு திகழ்வர். ஒருகரு இரட்டையர்கள். இருகரு இரட்டையர்கள் ஒத்த குணநலத்துடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை.